அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இது ஒரு உழவார பணிக்கான இது. எனக்கு அந்த கடவுள் அந்த வாய்ப்ப குடுத்திருந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா, இது நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன். உங்க கர்மா, சாபம், தோஷம் இதெல்லாம் நீங்கணும்னா இது பண்ணணும்னு. இது ஏற்கனவே கனகம்பட்டி ஐயா நம்மளுக்கு அந்த கர்மாலாம் தீரணும், அவங்களுடைய தோஷங்கள்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வர்றவங்களெல்லாம் உங்களுக்கு சூர்யா, கார்த்திக் கூட சினி ஆக்டர்ஸுங்க அவங்க நிறைய போனவங்களெல்லாம் கூட அவர் அது பண்ண வச்சது என்னென்னா, அங்கே இருக்கிற கல்லுங்களை இங்கேருந்து அங்கே பரட்டி போடு, அங்கே இருக்கிற சாக்கடைகளை சுத்தம் பண்ணு, அந்த குப்பையை எடுன்னு அவர் சொல்லுவார். அதை அவங்க செய்து அப்படி சில பேருக்கு கர்மாவை தீக்கிறது. சில பேர்கிட்ட நீ கிழக்கால போ, நீ மேற்கால போய் வந்தியானான்னு சொல்லிட்டு சொன்னார்னா, அங்கே போய் பார்த்தா அவங்க நிலத்தில் அதுக்கு அவர் சொன்னதுக்கு சம்மந்தமாக ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும். அவர் கண்ணால் பார்க்காமையே சொல்லியிருப்பார். அதை அதுக்கு சில சடங்கு மாதிரி அவர் சொல்லி அனுப்புறது. அப்போது முக்கியமாக நம்மளுக்கு தெரிய வந்தது என்னன்னா, ஒரு இடத்தை தூய்மைப்படுத்துறது, சகிப்புத்தன்மையோடு அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது அப்படின்ற விஷயம் கூட கர்மாவை கழிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நிறைய இந்த சித்தர்கள்லாம் திட்டுவாங்க, மற்றவங்கள அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு விதமான கர்மா தீர்க்கிறது தான். இப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம குடும்ப உறவுகள்கிட்ட நம்ம திட்டு வாங்குறதும், அடி வாங்குறது, தவறான வார்த்தைகள், மன நோகடிக்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது கூட அதுவும் ஒரு விதமான கர்மா கழிப்பு தான். அந்த மாதிரி தான் இந்த உழவார பணின்றது இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒவ்வொரு மாதத்துடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ நான் இதில் கொஞ்சம் கிளிப்ஸுங்கெல்லாம் போடுறேன். ஆனால் இது என்னன்னா, யார்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு பேசணுன்ற விஷயத்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். என்ன விஷயம்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்கு கிட்ட ஒரு கோயில் வரும் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கூட ஒரு விஷயம், நீங்கள் சூஸ் பண்ணால் கூட அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடச்சிடும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கர்மா ரொம்ப மோசமாக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா இதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது உங்களுக்கு. ஏன் சொல்லுங்கள், நானே கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு என்னென்னவோ ஆச்சு. நான் சொன்னேன் பாருங்கள் போன வீடியோவில், நான் ஒரு பெரிய மாஸ்டர் செக்கப் மாதிரி போனேன்னு. சில டேப்லெட்லாம் மாற்றி கொடுத்தாங்க. நான் என்னென்னவோ காரணம் சொன்னேன். என்னால் மயக்கம் வந்துடுமே, கொஞ்சம் தானே வேலை பண்ணால் கூட திடீர்னு ரொம்ப ட்ரௌசி ஆகிடுது என்ன சொல்லி. ஆனால் அந்த கடவுளாக என்னை நகர்த்தி கூட்டின்னு போனதை நான் என் கண்ணால் பார்த்தேன். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி காலையில் எனக்கு கேபே கிடைக்காம போயிட்டு, எனக்கு ஓலோவோ எதுவுமே கிடைக்காது போய், வேறு ஒரு ஆப்ஷன் கடவுளாக சூஸ் பண்ணி வச்சிருந்து அதுக்காக வேண்டி என்னை டிலே பண்ண வச்சு, அங்கே போன பின்னாடி இந்த டைம் முன்னாடியே போயிருந்தா கூட அந்த டைம் நேற்று பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டைமில் நான் போய் மீட் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி போகிற வழியெங்கும் நான் என்னெல்லாம் கடவுளை பற்றி உங்ககிட்ட பேசணும், அந்த கடவுள்களே காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு பஸ்ஸு போகுது, அந்த பஸ்ஸில் வள்ளலார் அப்படின்னு போகுது. இன்னொரு இடத்துல ஒரு பெரிய ஷாப்பு, அந்த ஷாப்பில் ஐயா வைகுந்தர்னே போட்டு வச்சுருக்குது. அந்த மாதிரி என்ன, அப்புறம் குலசை முத்தாரம்மா, எந்தெந்த கடவுளை பற்றியெல்லாம் சமீப காலமாக நான் சொல்கிறேனோ அந்த கடவுள்கள் பெயரையே நான் பார்த்துக்கிட்டே போகிற வழியெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு அங்கே போகும்போது கூட ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி ஒரு பஸ்ஸில் போகும்போதும், ஒரு ஷேர் ஆட்டோவில் போகும்போதும், அந்த இடத்துல அவங்க என் பக்கத்தில் பேசின வார்த்தைகள், நான் பார்த்த வார்த்தைகள் எல்லாமே பர்டிகுலராக என்ன எப்படியாவது இதில் மிங்கிள் பண்ண வைக்கணும்னு கடவுளாக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஆயிட்டு, அந்த அந்த சிறுவாபுரி தெருவில் ஒரு 4-5 பெரிய பெரிய தெரு இருக்கும். அத்தனை தெருவுலையுமே அந்த ஊர்வலம் மாதிரி அந்த போர்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு நம்ம விழிப்புணர்வு பிரச்சாரம் அது. அவங்க ஒவ்வொரு மாதம் போகும்போதும் அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை எந்த ஊருக்கு போகிறாங்களோ, எந்த கோயில் போனாங்களோ, ஒரு ஊர் போனால் 2-3 கோயில் கூட அங்கே சூஸ் பண்ணிவிட்டு ஒரு கூட்டு பிரார்த்தனை ஒன்று வைக்கிறாங்க. உலக நன்மைக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்புறம் உங்களுடைய வீட்டு தேவைகள் ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னீங்கன்னா அதையும் அந்த கூட்டு பிரார்த்தனையில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கையால் இறங்கி உங்கள் கர்மா தீரத்துக்கு அங்கே ஒரு 100 பாண்டு, 100 தொளரு, 100 மம்முட்டி, அந்த மாதிரி இது ஒற்றடிக்கிற குச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரியில் அவங்க வந்துடுறாங்க. ஏறக்குறைய 200-300 பேர் அவங்க இருக்கிறாங்க. அந்த நம்மளும் கூட போயிட்டு பார்ட் ஆஃப் இதுவை கடகடான்னு செஞ்சிடலாம். அது கஷ்டமே தெரியாது. ஒரு பார்ட்டாக 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்துலேயே கோயிலில் நிறைய சுத்தம் பண்ணி ஒற்றை அடித்து, அப்புறம் புல் பூண்டுங்க, அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பெரிய இதுங்களெல்லாம் பிடுங்கி அதெல்லாம் எடுத்து போய் சைடில் வெளியில் போகிறது, அதை ஒருத்தர் மாற்றி பாண்டு மாதிரி நின்று எழுத போடுறது, அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் செய்ய தெரியாதுன்னு நான் அப்படி தான் இருந்தேன். அதெல்லாம் நம்ம செய்வோமோ, அப்போ நம்மளுக்கு முன்னாடியே போனவங்க இருக்கிறவங்கெல்லாம் புதுசாக போனவங்களை அவங்க ரொம்ப இது ராகிங் மாதிரி பண்ணுவாங்களோ, அதை தொடாது இது தொடாது பண்ணுவாங்களோ, ஏன்னா அப்படியும் கேள்விப்பட்டேன். என்னை போகாமல் இருக்க வைக்கிறதுக்கு நான் அதில் கலந்துக்கக்கூடாதுன்னு எல்லா தீய சக்தியும் எனக்கு ட்ரை பண்ணுச்சு. அதே சமயத்தில் எத்தனை தீய சக்தி என்னை தடுத்து நிறுத்தினாலும் அந்த சிறுவாபுரியிலேருந்து அந்த முருகர் என்ன பண்ணார்னா, என்னை
மிகச் சரியான முறையில் நகர்த்தி எடுத்துன்னு போயிட்டு என்ன சொன்னால் நான் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணாமல் வருவேன்றதுக்கு என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்த நிற்க வச்சார். அந்த சிறுவாபுரி ஃபுல்லாகவே வந்து 4-5 தெருக்குள்ளேயும் அந்த ஊர்வலமாக போயிட்டு, அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணாதுன்றதுக்காகட்டும், உங்கள் ஊர் கோயிலுங்களை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டோம், நீங்கள் எங்கே குப்பைகளை போடக்கூடாதுன்னும், அப்படி அடுத்தவங்களே போட்டாலும் அதை எப்படி க்ளீனாக வச்சுக்கணுன்னும், இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரச்சாரமும் செஞ்சு அது வந்து இவர்லே வந்து திருநாவுக்கரசரே அவர் காலத்தில் வந்து அந்த மாதிரி உழவார பணி செஞ்சு அவர் தான் ஆரம்பித்து வச்சார். அப்போ எப்போவுமே வசதிகள் எல்லாம் அதெல்லாம் ஸ்பீச் கொடுக்குறாரு, அதெல்லாம் அந்த கிளிப்பில் வரும். இவர் நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அவர் ஸ்பீச் கொடுக்குறாரு, அந்த ஸ்பீச்சையும் அதில் போட்டிருக்கேன். அதில் ஒரு அற்புதமாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நிறைய சிறுவாபுரி போகிறவங்களும் சரி, நிறைய இப்போ வந்து எப்படி கந்தசஷ்டி மாதிரி இந்த வேல்மாறல் நல்லா வேல்மாறல் படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அது படித்தா வேலை கிடைக்குது, அது படித்தா கல்யாணம் ஆகுதுன்னு சொல்கிறதுனால அது நிறைய பேர் இப்போ அதை படிக்க ஆரம்பித்தாங்கன்றதுனால ஒரு பேரண்ட்டு சொல்கிறாங்க. அது அப்படியே அந்த திருத்தணியில்ன்றதை மட்டும் ஒரு குட்டி பையன் சொல்கிறான், அந்த கிளிப்பையும் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த இடத்துல ஆனந்தவல்லி 3 கோயில்கள் உழவாரப்பணிக்காக இதில் வந்து ஒன்று வந்து அகத்தீஸ்வரர் ஆனந்தவல்லி, இன்னொன்று வந்து இது அங்கே இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில், அந்த சிறுவாபுரியில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில், அங்கேயும் நல்ல பெருமாள் ஒரு அவ்வளோ உயரமாக அவ்வளோ இதுவாக அந்த பெருமாள் அவ்வளோ அழகாக இருந்தார். அப்புறம் வந்து ரொம்ப பழங்காலத்து கோயில், அவ்வளோ சுற்றி அவ்வளோ பெரிய இடங்க, அதுங்கெல்லாம் வந்து சீர் செஞ்சு ஒரு அந்த மண்டைங்க மாதிரி நிறைய முள் செடிங்களும் எலுமிச்சை செடிங்களும் அப்படியே பெரிய பெரிய முள் செடிங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஜென்ஸுங்க நிறைய இருந்தாங்க, அவங்கெல்லாம் வெட்டி வெட்டி எடுத்தாங்க. லேடிஸ் எல்லாம் கீழே இருக்கிற புல் பூண்டுங்களை இது பண்ணி ஒற்றைகளை அடித்து அந்த மாதிரி அது மாதிரி வந்து ஒரு அந்த 3 கோயிலையும் பண்ணுறதோடு இல்லாமல் அந்த ஸ்பீச் கொடுத்ததோடு அந்த இடத்துல கொஞ்சம் அவங்க அந்த வாத்தியத்தோடு ஒரு அங்கே ஒரு போட்டிருக்கேன் பாருங்கள் தம்ப்நெயிலில், அந்த மாதிரி பெரிய சிவன் இது பண்ணி ஆரத்தி எல்லாம் காமிச்சு அந்த நல்ல மேளதாளங்களோடு நல்ல இசை முழங்க பண்ணும்போது ஒரு 4-5 பெண்கள் வந்து அந்த இடத்துல, அதுலேயும் முக்கியமாக அந்த ஆனந்தவல்லி தாயாரும் அகத்தீஸ்வரர் கோயிலில் தான் அவங்க வந்து அந்த நடனம் ஆடினாங்க. எனக்கு அந்த பெண்ணையும் அந்த கூட இருந்த பொண்ணுனுடைய ட்ரெஸ்ஸில் வந்து வரதமுத்ரா, இப்போ தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, சிவனுடைய 4-5 ஒரு நிறைய விஷயங்கள் நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு நினைக்கணும். அப்போ வந்து அந்த 3 பிறைகள், அதே மாதிரி உடுக்க, அந்த மாதிரி சூலம், இதுங்கெல்லாம் ஒன்றா வச்சு பண்ணணும் நெத்தி போட்டுக்கு நடுவில்னு சொல்ல மாதிரி வரதமுத்ரான்னு ஒன்று நான் சொல்லியிருப்பேன். அந்த வரதமுத்ராவை அந்த சுடிதாரில் அது இருக்குது, வரதமுத்ரா மாதிரி கை காட்டுற மாதிரி சுடிதாரில் இருக்குது. அந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணும் டான்ஸ் ஆடுறது 4-5 பொண்ணு ஆனாங்க. ஆனால் இந்த 2 பேர் மட்டும் எனக்கு அந்த வரதமுத்ரா ட்ரெஸ்ஸில் இருக்குது, அது சிவனாகவும் இந்த பொண்ணு அந்த ஆனந்தவல்லி தாயாராகவே நான் பார்த்தேன். அவங்க 2 பேர் நடனம் ஆடும்போது, 2வது அந்த கோயிலில் அந்த நடராஜர் சிலை தான் மெயினாக முக்கியமாக இருந்தது. அதில் இந்த ஆனந்தவல்லி தாயாரும் அந்த வரதமுத்ரா ட்ரெஸ்ஸில் போட்ட அந்த பொண்ணை சிவனாவையுமே நான் பார்த்தேன். அவங்களே இறங்கி வந்து உண்மையாக ஆடின மாதிரி இருந்தது. அந்த கிளிப்பும் இதில் நான் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் பார்த்துட்டு நல்லாவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேண்டுதலும் வேண்டிக்கோங்க. அங்கே ஆர்த்தி மாதிரி காமிச்சு அந்த பெரிய சிவன் அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிறேன், அவர் கொடுக்குற ஸ்பீச் கொஞ்சம் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்கள தொடர்பு கொண்டு, இது வந்து வாய்ப்பு இருந்தால் தான் நம்ம போக முடியுமே. இது உங்களுக்கு ஏதோ கர்மா, நீங்கள் இப்போ கொஞ்ச நாளாக நல்லா சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்கள் அப்பாவோ அம்மாவோ ரொம்ப சாமி கும்பிட்றாங்க, இல்லை நீங்கள் யாரோ பெரிய தான தர்மங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பயங்கர புண்ணியம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்க, அதனால் உங்கள் கர்மா கழிய போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பதிவு உங்கள் கண்ணில் தெரியும். தெரிஞ்சாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட தொடர்பு கொண்டு அட்லீஸ்ட் 1 முறையோ 2 முறையாவது நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் அந்த உழவார பணியில் அந்த கோயில்கள் வந்து உங்களுக்கு அருகாமையில் எந்த கோயில் எப்போ அலர்ட் ஆகுதோ அப்போ நீங்கள் அதில் போயிட்டு கூட நீங்கள் பண்ணிடலாம். இல்லை தொடர்ந்து ஒரு 2-3 கோயில்களுக்கு ஒரு 2-3 மாதம் பண்ணிவிட்டு கூட உங்களால் முடியலன்னா விட்டுடலாம். அதுக்கு அடுத்தடுத்து உங்கள் தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் ரொம்ப நெருங்கிய ஒரு ஃபாரின்ல இருக்கிறீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா இங்கே இருந்தீங்கன்னா அவங்க வந்து அவங்கள போயிட்டு அது யாருன்னா பண்ண சொல்லலாம். அது உங்களுக்கு கிட்ட கோயில் எப்போ அலர்ட் ஆகுதோ அப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயிலுமே அவங்க வந்து அது பண்ணிகிட்டே வராங்க. ஃபோன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கேட்டு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிதானா, உங்களுக்கு ஏதோ நடக்காத விஷயம் தள்ளி தள்ளி போகிறதோ இல்லை வந்து கண்டிப்பாக பயங்கரமான கர்மா இருந்தாலோ அது தீரும்ன்றதை சொல்லிவிட்டு அந்த லைனாக இப்போ நான் எடுத்த எல்லா கிளிப்புமே போடுறேன். தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன்.
பக்த கோடிகளிடையே திருக்கோயில்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தூய்மை நலன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி மேலாய வாத்தியங்கள் முழங்கி பன்னீர் திருமுறைநாதர் தலைமையில் அவரை சுமந்து இங்கே உள்ள கிட்டத்தட்ட ஒரு 5000 பக்தர்களை நம்ம 5 to 10,000 பக்தர்களை இல்ல தேர்வாரியாக இல்லாமல் இல்லங்கள் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். ஒரு 50 அடியார் மக்கள் பக்தர்கள் அடியார்கள் என்று ஒரு சிறப்பு பெற்று அவர்கள் அந்த கோவிலுக்கு தொண்டு செய்யும் வகையில் துறை சம்பந்தப்பட்ட அறநிலைத்துறை சம்பந்த நிர்வாகத்தோடு இணைந்து ஒரு சூழ்நிலையை தர சிறப்பான முறையில் ஒரு 50 அடியார் பெருமக்களையாவது ஊருக்கு நம்ம செய்யும் ஒரு சுப்பிரமணிய சுவாமி கடந்து திரும்ப நம்ம அகத்தீஸ்வரர் பெருமாட்ட வர என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல சுவாமி தீபாவளி நிகழ்வுடன் வீதி உலாவாக மேலும் இந்து சமயத்துறை சார்பாக இந்த கோவில் நிர்வாகத்திற்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒத்துழைப்பு வகையில் உதவியாக இருப்போம். உபத்திராமல் இருக்காமல் நம்ம இந்த கடை போட்டு வியாபாரம் செய்வர்கள்லாம் அவர்கள் வியாபாரத்தை நம்ம இந்த விதமும் பாதகத்தில் நம்ம சொல்ல விரும்பலை. அதற்குரிய பகுதியில் வைங்க. இங்கே ஒரு பொது பஸ்ஸு வருது, மக்களை ஏற்றி கொண்டு வருகிறது. அந்த பஸ்ஸுக்கும் ஒரு இடையூறு. இங்கே இருக்க பக்த கோடிகள் வர்றவங்க போகிறவங்க எதுவுமே யாரும் மூவ் பண்ண முடியாது. பிகாஸ் எல்லாம் இங்கே கமர்ஷியல் ஆளுங்க வெளியே இருக்காங்க. அவர்கள் வியாபாரம் பண்ணக்கூடாது, தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அவர்கள் எல்லாம் தயவு செய்து அவருக்குரிய இடங்களில் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கணும், பக்தர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் என்பதையும் வலியுறுத்தி இந்த திருநாளில் இந்த கோயில்களை தூய்மை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 250 வீடுகளை பார்த்து அந்த விஷயங்களை வலியுறுத்தி இந்த வீதி விழாவானது துவங்கியுள்ளது. இப்பொழுது தொடர்ந்து நமது சிறுவாபுரி முருகப்பெருமான் திருக்கோயில் ராஜகோபுரத்தில் இருந்து நமது தலைமை குருக்கள் அவர்கள் மற்றும் இந்து சமயத்துறை சார்பாகவும் இங்கே சிறப்பு இருந்து இந்த அடியார் பெருமக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி இந்த ஒரு சிறப்பான வீதி விழாவானது தொடர்ந்து நடைபெற உள்ளது என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொண்டு இவர்களுக்கு எல்லா விஷயத்திலும் துறைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒத்துழைப்பு தந்து இன்னும் மென்மேலும் இந்த தூய்மை நிலை கடைபிடிக்க எல்லாம் உள்ள இறைவன் திருவுகளை வேண்டி விண்ணப்பிச்சிட்டோம். தொடர்ந்து நமது இந்த அமைப்பின் சார்பாக நம்ம அமைப்பின் அன்பு பரிசாக 63 நாயன்மார்கள் கொண்ட திருவுருவ படத்தை நமது திருக்கோயில் நிர்வாகத்திற்கு நமது செயல் அலுவலர் அவர் ஐயா வர முடியலை என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நமது தலைமை குருக்கள் ஐயா இந்த இடத்துல வந்திருக்காரு. அவருடைய சில ஆசீர்வாத பேச்சுக்களுடன் அவருக்கு நமது அன்பு பரிசை வழங்க உள்ளோம். ஹரஹர நம பார்வதி பதே சிவனே போற்றி. ஹரஹர ஹரஹர முருகனுக்கு முருகனுக்கு முருகனுக்கு. சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க தான் சில விஷயங்கள் உங்களை அறியாம செய்யறதுனால சிவ அபராதத்திற்கு உள்ளாவீங்க.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடாது. அது ஏற்கனவே நான் சொன்னது போல் தங்களால் முடிந்த அளவிற்கு கையில் கொண்டு செல்லும் துணிப்பைகள் ஒயர் கூடை இந்த மாதிரி யூஸ் பண்ணும் புஷ்பங்களுக்கு இந்த மாதிரி துணிப்பைகள் விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, எல்லாம் கேரி பேக் பிளாஸ்டிக் பைகளை உபயோகிக்கிறோம். அது முதல்ல கோயிலுக்குள்ள போகுது. இந்த மாதிரி பிரசாதங்கள் அவங்க கொடுக்குற இது நிறைய விஷயங்கள், அந்த வெளியில் இருக்க வாட்டர் பாட்டில், இப்படி எல்லா விஷயங்களுமே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என்ன பண்றோம், நம்ம கோவில்ல அதற்குரிய குப்பை கொட்டும் இடத்துல போடாம வெளி வளாகங்கள்ல எல்லாம் போட்டு அது ஒரு தூய்மையற்ற நிலை வருகிறது. இப்ப நட திறக்கிறாங்க காலையில 6 மணிக்குன்னா அந்த 6 மணி நட திறக்கும் போது எப்படி இருக்கும் தூய்மையான நிலைமை, அது மாதிரி தான் இரவு வள்ளியர பூஜை முடிஞ்சு இரவு நட சாத்தும் போது அப்படி இருக்கணும். அதற்கு யார் பொறுப்பு? பக்தர்களாகிய நமது பொறுப்பு. அது மாதிரி கோவில் வெளி வளாகங்களும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாசல்லையோ வீட்டுக்குள்ளேயோ நம்ம வீட்டு கிணற்று பகுதியிலையோ ஒரு சின்ன விஷயமோ ஒரு பால் பாக்கெட்டோ போட்டால் நம்ம கோவப்படுவோம். அந்த மாதிரி நமது இல்லமாக பாவித்து கோவில்களை பாதிக்க வேண்டும். நந்தவன பகுதிகள், அன்னதான பகுதிகள், பார்க்கிங் எல்லா இடத்துலையுமே தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு தெய்வீகம் சார்ந்த இடம். இங்க இடத்துல உலகத்திலிருந்து அவ்வளவு பேர் சிறுவாபுரி முருகனை தரிசிக்கவும், அகத்தீஸ்வர பெருமான் பழமையான ஒரு ஸ்தலம் இங்க இருக்கு, வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான சிறுவாபுரிக்கு பேர் இந்த இடத்துல வரக்கூடிய பக்தகோடிகளிடையே இறையன்புடன் அடியார்கள் இணைந்து கேட்டுக்கொள்வது என்னென்றால் இந்த இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல எங்களோட விஷயங்கள் அவங்க 7 வருடங்களுக்கு முன்னாடி பண்ணும்போது இந்த கோவில் வாசல்ல கோவிலுக்கு உள்ளே சென்று வியாபாரம் செய்யக்கூடிய இதெல்லாம் இருந்தது. கோவில் வாசல்லையே நிறைய இந்த காய்கறி விஷயங்கள்லாம் பயங்கர லெவலில் இருந்தது. இதெல்லாம் ஒரு 7 முன்ன மாதிரி நாம் பேசும்போது இந்து அறநிலையத் சங்கத்தின் ஒத்துழைப்போட அடியார்கள் புடை சூழ அதற்கு ஒரு டியூட்டி எல்லாம் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி இப்போ இந்த அளவுக்கு சிறப்பாக வந்திருக்கு. இது மட்டும் இல்லாது அரசாங்கத்தில் இப்போ நமது நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ஒரு பெரிய நிகழ்வு என்னன்னா 4 வழிச்சாலையாக இந்த ஒரு சிறுவாபுரி முருகப்பெருமான் திருக்கோயிலே வரக்கூடிய பக்தகோடிகளுக்காண்டி 45 கோடி செலவில் ஒரு சிறப்பான முறையில் அமைச்சர் ஒரு 3 நாட்கள் முன்னாடி செய்தி வெளியிட்டு இந்த 6 மாத காலத்துக்குள்ள இந்த பணி முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல். அப்புறமா அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். கொஞ்சம் டைம் எடுத்துட்டு